எல்லோருக்கும் எனது இனிய வணக்கங்கள். அனாதியான ஆன்மாக்கள் பிறவி பெறும் முறை. சைவ சித்தாந்த உண்மையின்படி அனாதியான பொருட்கள் 3: பதி, பசு, பாசம் எனப்படும். இவற்றை முப்பொருள்கள் என்றும் சொல்லுவார்கள். இவை அனாதியானவை, என்றும் உள்ளவை. பதி எனப்படுவது கடவுளை குறிக்கும். பசு எனப்படுவது ஆன்மாக்களை குறிக்கும். பதி ஒருவர், ஆன்மாக்கள் எண்ணில்லாதன. பாசம் எனப்படுவது ஆணவம், கன்மம், மாயாகிய மும்மலங்களை குறிக்கும். அனாதியான ஆன்மாக்கள் எந்த நிலையில் இருக்கின்றன, அவை எப்படி பிறவியை பெறுகின்றன என்பதை பற்றியே இன்று சிந்திப்போம். ஆன்மாக்கள் அனாதியாகவே மூல மலமாகிய ஆணவ மலத்தினாலே பீடிக்கப்பட்டு அறியாமை இருளிலே மூழ்கி கிடக்கின்றன. தன் செயல் எதுவுமற்று அறிவற்று கிடக்கின்றன. இறைவன் அவை வினைகளை செய்து இறைவனுடைய திருவடியை அடைவதற்கு உபகாரமாக அவற்றுக்கு ஒரு சிறிய அறிவை கொடுக்கின்றார். இருளிலே கிடப்பவர்க்கு ஒரு கைவிளக்கு கொடுப்பது போல ஆணவ இருளிலே மயங்கி கிடக்கின்ற ஆன்மாக்களுக்கு சிறிதளவு அறிவை கொடுத்து அவை இயங்குவதற்கு வேண்டிய உடலையும் கொடுக்கின்றார். இந்த உடலை தனு, கரண, புவன, போகங்கள் என்று சொல்வார்கள். தனு என்பது உடல், கரணம் எனப்படுவது இந்த உடல் இயங்குவதற்குரிய கருவி, கரணங்கள், பொறி, புலன்கள் முதலியன. புவனம் எனப்படுவது இந்த உடல் வாழ்வதற்குரிய இடம், உலகம். போகம் இது செய்கின்ற வினைகளுக்குரிய பயன். இந்த தனுகரண புவன போகங்கள் மாயா காரியங்கள் என்று சொல்லப்படும். மூலமலமாகிய ஆணவயிரிலே மூழ்கி கிடக்கின்ற இந்த ஆன்மாக்கள் உய்தி பெறுவதற்காக மாயாமலமாகிய அந்த உள்பொருளாகிய மாயாமலத்திலே இருந்து, மாயை எனப்படுவது சைவ சித்தாந்த கொள்கையின்படி உள்பொருள், அந்த மாயையிலிருந்து தனுகரண போனபோகங்களை படைத்து இந்த ஆன்மாவுக்கு கொடுக்கின்றார். அந்த ஆன்மா தனு, கரணம், போன போகங்களாகிய இந்த உடலை எடுத்து இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அதற்கு இறைவன் கொடுத்த அந்த சிறிய அறிவை பயன்படுத்தி அது பல வினைகளை செய்கின்றது. இந்த வினைகள் கன்மம் என்று சொல்லப்படும். எனவே மூல மலத்திலே ஆணவ இருளிலே மூழ்கி கிடந்த ஆன்மாக்கள் மாயினுடைய உதவியினாலே தனுகரண புவனபோகங்களை பெற்று கன்மங்களை செய்கின்றன. அதான் ஆணவம், கன்மம், மாயை என்று சொல்வார்கள் மும்மலங்கள். இந்த கன்மங்களின் பேராக அவை நல்வினையை செய்தால் மகிழ்ச்சி அடைகின்றன, தீவினையை செய்தால் துன்பப்படுகின்றன. மனம் என்கின்ற ஒன்று இருக்கின்ற காரணத்தினாலே எது நல்லது எது கெட்டது என்பதை இந்த ஆன்மாக்கள் உணர்கின்றன. துன்பம் தருகின்ற செயல்களெல்லாம் கெட்டவை, தீவினைகள் என்றும், இன்பம் தருகின்ற செயல்களெல்லாம் நல்வினைகள் என்றும் இந்த ஆன்மா துணிந்து கொள்கின்றது. அதன் பேராக நல்வினையை செய்கின்றது. நல்வினையின் பயனாக இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். இந்த உலகத்தை படைத்து காத்து அளிப்பவர் இறைவனாவார். அவர்தான் நமக்கு இந்த உடலையும் வாழ்வையும் தந்தார். ஆனபடியால் அவரை நாங்கள் வழிபட்டு துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணம் இந்த ஆன்மா செய்கின்ற நல்வினை பேராக கிடைக்கின்றது. இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த உடலுக்கு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்குத்தான் வாழ்வு உண்டு. குறிப்பிட்ட காலம் முடிய இந்த உடல் இறந்துவிடும். ஒரு சட்டையை போட்டிருக்கின்ற நாம் அந்த சட்டை பழுதான உடனே அதனை கழற்றிவிட்டு புதிய சட்டையை போடுவது போல இந்த ஆன்மா எடுத்த உடம்பு பழுதான உடனே, இறந்த உடனே அந்த உடம்பை விட்டு விலகி போய்விடுகின்றது. பின்னர் அது இந்த வாழ்விலே பெற்ற நல்வினை தீவினைகளுக்கு ஈடான
ஒரு பிறப்பினை பெறுகின்றது. நல்வினையை கூடுதலாக செய்த ஆன்மாவாக இருந்தால் அது இந்த பிறப்பிலும் பார்க்க மேலான பிறப்பை பெறும். தீவினையை கூடுதலாக செய்திருந்தால் அது இதெல்லாம் பார்க்க இழிந்த பிறப்பை பெறும். இந்த உண்மையை உணர்ந்து ஒவ்வொரு பிறப்பிலும் நல்வினைகளையே செய்து செய்து ஆன்மா பிறந்து இறந்து வருகின்ற பொழுது இந்த இறைவனுடைய அருளை பெறுகின்ற எண்ணம் வரும். அப்பொழுது இந்த உலக நிலையில்லாதது, உலகத்திலே பெறுகின்ற இன்ப துன்பங்கள் நிலையில்லாதன. ஆதல்னாலே நிலையில்லாத இந்த உலகத்தை விட்டு நிலையான இறை இன்பத்தை பெற வேண்டும் என்ற எண்ண ஊக்கம் வரும். அதன் பிறகாக இறைவனுக்குரிய தொண்டுகளை செய்து இறைவனை வழிபட்டு உலக பற்றுக்களை விடுத்து இறைவனிலேயே பற்று வைத்து அந்த இறை பற்றின் காரணமாக பற்று அற்ற நிலையினாலே இறைவனுடைய திருவருளுக்கு இந்த ஆன்மா பாத்திரமாகும். இந்த உண்மையையே எங்களுடைய சமய பெரியார்கள், சிறப்பாக நாயன்மார்களுடைய வரலாறுகளில் இருந்து நாங்கள் தெரிந்து கொள்கின்றோம். எனவே இந்த நாயன்மார்களுடைய வரலாறு, அருளாளர்களுடைய வரலாறுகள் எல்லாம் நாங்கள் நல்ல கதி பெறுவதற்கு எங்களுக்கு உபகாரமாக கிடைக்கின்றன. எனவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய இந்த உடலுக்குள்ளே இருந்து இந்த உடலை இயக்கி கொண்டிருக்கின்ற ஆன்மா நல்லகதி பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்துடனே உலக பற்றுக்களை துறந்து இறை இன்பத்தை பெறுவதற்கு முயற்சிப்போமாக. நன்றி, வணக்கம். அப்புறம் நின்றுடுது ஒரு மாதிரி பேசலாம்.